அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகிறேன். இப்போ நம்ம 3வது கலசத்தை பற்றி பார்க்க போகிறோம். 2 கலசத்தை பற்றி பார்த்தோம். முதல் கலசம் பூமி மேலே முதலாம் தூதன் ஓட்டப்படும் பொழுது புண்கள் கொப்பளங்கள் உண்டாகும், புண்களும் கொப்பளங்களும் உண்டாகும் அப்படின்னு பார்த்தோம். 2வது கலசம் கடல் மீது சமுத்திரத்தின் மீது ஓட்டப்படும் பொழுது கடலில் தண்ணி கெட்டு போய் மனிதனுடைய இறந்து போன மனிதனுடைய ரத்தத்தை போல சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி ஆனதுனால சமுத்திரத்தில் உயிர் வாழ்கிற எல்லா உயிரினங்களும் செத்து மடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ 3வது கலசம் ஓட்டப்படும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 7வது திருவசனங்கள் வரைக்கும். 3ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. சென்ற நிகழ்ச்சி வந்து சமுத்திரத்தில் ஊத்துந்து சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படி கெட்டு போச்சு. இப்போ 3வது தூதன் தன் கலசத்தில் இருக்கிறத எது மேலே ஊற்றுறான்? ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் ஊற்றினான். உடனே அவைகள் இரத்தமாயின. கடலில் 2வது கலசம் முடிஞ்சு போச்சு. 3வது கலசம் ஊற்றப்படும் பொழுது ஆறுகள் எங்கெங்கெல்லாம் இந்த பூமியில் ஆறு இருக்குதோ அந்த ஆறுகளின் மேலும் குளம் குட்டை எல்லா நீர்நிலைகளின் மீதும் 3வது கலசத்தை ஊற்றினாரு. அது அப்படி ஊற்றப்படும் பொழுது அந்த ஆறுகளிலும் நீர் ஊற்றுகளிலும் குளம் கொட்டை இதில் இருக்கிற எல்லா தண்ணியும் ரத்தம் போல மாறிடுச்சான், ரத்தமாயிடுச்சான். யாத்திராகமா 7வது அதிகாரம் 19லிருந்து 24 திருவசனங்களை அங்கே நம்ம படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? இது எகிப்தின் முதல் வாதையை போல் உள்ளது. எகிப்தின் தண்ணீர் எல்லாம் இரத்தமாக மாறியதும் எல்லா மீன்களும் இறந்தன என வாசிக்கிறோம். இதே போல நியாய தீர்ப்பு எகிப்திலும் நடந்திருக்குது. அங்கே எகிப்தில் அங்கே கூட தண்ணியெல்லாம் ரத்தம் மாதிரி ஆகி போச்சு. ஆறுகள் ஓடைகள் நீர்நிலை எல்லாமே ரத்த கலரில் மாறி போச்சு. அதனால் எல்லா மீன்களும் செத்து போச்சுன்னு சொல்லிட்டு யாத்திராகம புஸ்தகத்தில் எகிப்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த தண்டனை மூலமாக அந்த 10 வாதைகளில் ஒரு வாதைத்தான் தண்ணி வந்து ரத்தமாக அதான் முதல் எகிப்தில் நடந்த முதல் வாதை தண்ணி வந்து ரத்தமாக மாறி போந்து. ஆனால் இங்கே என்ன பார்க்குறோம்? நதிகளிலும் குட்டைகளிலும் உள்ள ஜீவராசிகளை பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லை. மேலும் தண்ணீர்களின் தூதன் இப்போ தண்ணிக்கு ஒரு தூதன் இருக்கிறாரு. அந்த தூதன் என்ன சொல்றாரு? இருக்கிறவரும் இருந்தவரும் பரிசுத்தருமாகிய தேவரீர் இப்படி நியாயம் தீர்க்க நீதி உள்ளவராய் இருக்கிறீர். அவர்கள் பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தையும் தீர்க்கதரிசிகளுடைய இரத்தத்தையும் சிந்தினபடியினால் இரத்தத்தையே அவர்களுக்கு குடிக்க கொடுத்தீர். அதற்கு பாத்திரராயிருக்கிறார்கள் என்றான். அதற்கு பலிப்பீடத்திலிருந்து வந்த தூதன், ஆம், சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புக்கள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று கூறுவதிலிருந்து என்ன தெரியுது என்றால், அக்கொடிய காலத்தில் குடிப்பதற்கு தாகம் தீர்க்க எங்குமே தண்ணீர் கிடைக்காது. என்ன சொல்றாருன்னா, இந்த 3வது கலசம் வந்து ஆறுகளிலும் மற்ற நீர்நிலைகளிலெல்லாம் ஊற்றப்படும் போது எல்லாமே ரத்தமாக மாறி போச்சு. அப்போ ரத்தமாக மாறிச்சுன்னா மனுஷனுக்கு தாகம் எடுத்தா தண்ணி எப்படி குடிக்க முடியும்? இப்போ கூட காசால இருக்கிற மக்களுக்கு வந்து தண்ணி இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்க? கடலில் இருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணுறாங்க. நம்ம சென்ற நிகழ்ச்சியில் கடல் தண்ணியே கெட்டு போச்சு. அந்த தண்ணியும் குடிக்க முடியாது, செத்தனுடைய ரத்தத்தை போல் அது மாறிடுச்சின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ கடலில் இருக்கிறதும் பயன்படுத்த முடியாது. மற்ற நீர் ஊற்றுகளிலும் ஆறுகளின் மீதும் ஊற்றுனாக்கா அது எல்லாமே கூட ரத்தமாகவே மாறி போச்சு. அப்போ இந்த பூமியில் எங்கேயுமே குடிக்கிறதுக்கு மனுஷனுக்கு தண்ணி கிடைக்காது.
அப்போ அவன் என்னத்தை குடிப்பான்? தாகம் எடுத்துட்டு அவன் என்னத்தை குடிப்பான்னா ரத்தத்தை தான் குடிப்பான் அப்படின்னு தண்ணீர்களின் தூதன் சொல்றாரு. ஏன்னா அவங்க மனிதனுடைய ரத்தத்தை சிந்தனாங்க, நிறைய பேரை கொலை செஞ்சாங்க, மனிதனுடைய ரத்தத்தை இந்த பூமியில சிந்த வச்சாங்க. அதனால அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு நீங்க ரத்தத்தை தான் கொடுத்தீங்க அப்படின்னு தண்ணீர்களின் தூதன் சொல்றாரு. பலிபீடத்துல வந்த தூதன் சொல்றாரு, ஆமாண்டவரே, நீங்க கொடுக்கிற நியாய தீர்ப்பு உண்மையும் சத்தியம் உள்ளது தான், நீதி உள்ளது தான் அப்படின்னு அந்த தூதன் சொல்றான். பலிபீடத்துல வர தூதன் சொல்றாரு. இப்போ தண்ணீர்களின் தூதன் தான் இப்படி சொல்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுனாக்கா, கடவுள் அவர் உண்டாக்கின அந்த இயற்கையின் மீது, ஒவ்வொரு இயற்கையின் மீது ஒரு தேவ தூதனை வச்சிருக்கிறாரு. தண்ணீருக்கு ஒரு தூதனை வச்சுக்கிறாரு, காற்றுக்கு ஒரு தூதனை வச்சுக்கிறாரு, நெருப்புக்கு ஒரு தூதனை வச்சுக்கிறாரு, ஆகாய மண்டலத்துக்கு ஒரு தூதனை வச்சிருக்கிறாரு, நட்சத்திரங்களுக்கு ஒரு தூதனை வச்சுக்கிறாரு. அந்த மாதிரி இந்த பூமியில இருக்கிற ஒவ்வொரு படைப்புக்கும், ஆண்டவரால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு படைப்புக்கும் தனித்தனியா ஆண்டவர் தூதர்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். தூதர்களை ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. அப்படி ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுல ஒரு தூதனா தண்ணீர்களின் தூதன் சொல்றாரு. ஏன்னா தண்ணி எங்கேயுமே இல்லை, எல்லாமே ரத்தமா மாறி போச்சு. மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. எப்போ? அந்த உபத்திரவ காலத்துல அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு முத்திரையை எடுத்துக்கிட்டு கடவுளை தூஷித்தாங்க பத்தியா, அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு இந்த பூமியில அந்த கடைசி நாள்ல தண்ணியே இருக்காதான், ரத்தம் தான் இருக்கும். அப்ப தாகம் எடுத்தா அவங்க எதை போய் குடிப்பாங்க? அந்த ரத்தத்தை தான் போய் குடிக்கணும். ஏன்னா அவங்க மனுஷனுடைய ரத்தத்தை சிந்த வச்சாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு என்னது? ரத்தத்தை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. இது நீதியான நியாய தீர்ப்பு தான், இது சத்தியமுள்ள நியாய தீர்ப்பு தான், இது நீதி உள்ள நியாய தீர்ப்பு அப்படின்னு பலிபீடத்தில் இருக்கிற தூதன் சொல்றாருங்க. ரத்தத்தையே குடிக்க தாகம் தீர்க்க வேண்டியதான நிலைக்கு அக்காலம் அக்கொடிய பயங்கரமாக இருக்க போகிறது. அவ்வளோ பயங்கரமா இருக்கும் இந்த தண்டனை. இந்த கலச நியாய தீர்ப்பெல்லாம் ரொம்ப கொடிதா இருக்குமோ. தண்ணியே இல்லைன்னா மனுஷன் உயிர் வாழ முடியுமா? எதுவுமே உயிர் வாழ முடியாது. எந்த ஜீவ ஜந்துக்களுமே தண்ணி இல்லைன்னா உயிர் வாழவே முடியாது. ரத்தத்தையே குடித்து தாகம் தீர்க்க வேண்டியதான நிலைக்கு அக்காலம் அக்கொடிய பயங்கரமாய் இருக்க போகிறது. இயற்கையின் ஒவ்வொரு பகுதிகளை கட்டுப்படுத்த ஒவ்வொரு தூதர்கள் உள்ளார்கள் என்பதை தண்ணீர்களின் தூதன் வெளிப்படுத்துகிறான். அதாவது இயற்கையே கட்டுப்படுத்துறதுக்கு கடவுள் தூதர்களை வச்சிருக்கிறாங்க. இப்போ 2004-8 சுனாமி வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ கூட தேவ தூதர்கள் தண்ணி ஒரு அடி அடிச்சாங்கன்னு வச்சுக்க, சுனாமி, அதனால தான் சுனாமி வந்தது. தண்ணீர்களின் தூதன். இப்போ கூட நம்ம மலையாள தேசத்துல வயநாட்டில் நிலம் சரிஞ்சு போச்சு, கிராமங்கள் எல்லாம் காணாம போயிடுச்சு, பல ஆயிரம் மக்கள் இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்ம காலத்திலேயே நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதுக்கெல்லாம் கூட மலைகளுக்கெல்லாம் அந்தந்த இடத்துக்கு தேவ தூதர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னா உடனே அவங்க செயல்படுத்துவாங்க. அந்த மாதிரி எல்லாம் தான் இப்ப நிலச்சரிவு, இப்ப ஆசன் பகுதியில் கூட நிலங்கள் சரிஞ்சு இருக்கிறதா செய்தியில நம்ம பார்க்குறோம். அதே போல வயநாட்டில் இன்னும் எந்தெந்த இடமெல்லாம் நிலம் சரிய போதோ நம்மளுக்கு தெரியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், அவரைத்தான் நம்ம தொழுது கொள்ளணும். அவர் தான் கடவுள். அவரால் உண்டாக்கப்பட்ட இயற்கைய நம்ம வழிபடக்கூடாது. இப்போ மரத்தை வழிபடுறோம்னா மரம் பேசுமா? கடவுள் தான் மரம் செடி கொடி
விலங்குகள், பறவைகள் எல்லாமே, கல் எல்லாமே சகலமாக கடவுளால் உருவாக்கப்பட்டது. அப்போ உருவாக்கின பொருளை போய் நம்ம வணங்கக்கூடாது, உருவாக்கினவரை தான் வணங்கணும். உருவாக்கின அந்த இயற்கைக்கு எந்த அதிகாரமும் இருக்காது, அது பேசவும் முடியாது. மரம் பேசுமா? கல் பேசுமா? உயிரினங்கள் எல்லாம் பேசுமா? ஆதாம் அவள் பாவம் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசி நின்றுருக்குது. ஆதாம் பாவம் செய்யும் பொழுது மனுஷனை மட்டும் பேச வச்சுட்டாரு, மீதி எல்லாத்தினுடைய பேச்சு வாயை அடக்கிட்டாரு. மனுஷன்கிட்ட பேசிட்டு தான் இருந்துச்சு, அதெல்லாம் இல்லைப்போ. அதனால இந்த தண்ணீர்களின் தூதன், அந்த வசனத்தில் நம்மளுக்கு குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க, தண்ணீர்களின் தூதன், தண்ணிக்கு தூதன் இருக்கிறார். அந்த தூதன் தான் அப்படி சொல்றாருங்க. மூன்றாவது கலசத்தை பற்றி இப்போ நம்ம பார்த்தோம். முதல்ல கொப்பளங்கள் உண்டாச்சு. ரெண்டாவது சமுத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாம் செத்தவனுடைய ரத்தம் போல் ஆயிடுச்சு, கடலுக்கெல்லாம் செத்து போச்சு. இப்போ மூணாவது கலசம் ஆறுகளின் மீது, நீர் ஊற்றுகளின் மீது ஊற்றப்படும் பொழுது அது எல்லாமே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா நீர் ஊற்றுகளுமே கெட்டு ரத்தம் போல மாறி போச்சு. அதனால மனுஷனால தண்ணி குடிக்கிறதுக்கு முடியாது, ரத்தம் தான் குடிக்கணும் அப்படின்னு மூணாவது கலசம் நம்மளுக்கு கருத்தை எடுத்து சொல்லுதுமா. அதனால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நம்ம தொழுது கொள்ளணும், அவருக்கு பயந்து தான் வாழணும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். வானம் எனது அரியணை, பூமி எனது பாதப்படி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். வானத்தில் உட்காந்துக்கிறாராம், பூமி மேலே காலை வச்சுட்டு இருக்கிறாராம். அப்படின்னா உட்காந்துக்கிறாராம், அப்போ அவர் எழுந்து நின்னா ஒன்று எவ்வளோ உயரம் இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். சீனாய் மலை மேலே கூட நம்ம பிதாவாகிய தேவன் இறங்கி வரும்பொழுது அந்த மலையே ஆடி போச்சான், அந்த மலையே புகைக்காடா மாறி போச்சான். ஏன்னா அவர் அக்கினியின் தேவன், அக்கினியா இருக்கிறாரு, சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்னாடி நம்ம போட்டி போட முடியுமா? நம்ம சவாலிட முடியுமா? அவர் உண்டாக்குன இந்த பூமி, இஸ்ரவேலை நான் வரப்படத்திலிருந்து எடுத்துட்டவேன்னு சொல்லிட்டு இஸ்ரவேலுக்கு விரோதமா நீ எழுப்பி வர்றன்னா உன்னால முடியுமா? நீ மனுஷன் தானே, கடவுள் தானே அவங்களுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு, வாக்களிக்கப்பட்ட தேசமாச்சே. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு வசனம் இருக்குது. இயேசுசாமியை யூதர்கள் கொன்னாங்க, அவங்களுக்கு போயெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்றீங்களே அப்படின்னு எல்லாம் கூட கேள்வி கேட்குறீங்க. அவங்க அறியாமையில செஞ்சாங்க. அவர் கடவுள்ன்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க மெஸ்ஸியான்றது அவங்களுக்கு தெரியாது. சாதாரண மனுஷன் அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதனால சிலுவையில அறையத்துக்கு அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, அறியாம செஞ்சாங்க. அதனால இஸ்ரவேல் தேசம் ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பூமி, ஆண்டவருடைய பூமி. அதனால தான் இயேசு சாமி இஸ்ரவேல் தேசத்துல வந்து பிறந்தாரு. அவர் அங்க பிறந்தாரு, வளர்ந்தாரு, அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றி திரிந்தாரு, அற்புதம் அடையாளம் எல்லாம் செஞ்சாரு. யாரு? வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன் மனித அவதாரமாக, மனிதனாக உருவெடுத்து பூமியில எந்த இடத்துலையும் போய் பிறக்கல, இஸ்ரவேல் தேசத்துல தான் வந்து பிறந்தாரு. ஏன்னா அவர் அந்த இடத்தை விரும்பினாரு. அவர் விரும்பின இடம், கடவுள் விரும்பின இடத்த நீ போய் அழிச்சிடுவேன், நான் ஒழிச்சு கட்டிடுவேன், வரைபடத்திலிருந்து எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அது
நடக்கிற காரியமா? அழிவு யாருக்கு தெரியுமா? நம்மளுக்கு தான் அழிவு. எந்த மனுஷன் சொல்றானோ அந்த மனுஷனுக்கு தாங்க அழிவு. மலை மேல் மோதுகிறவன் நொறுக்கப்படுவான். இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான்னு வசனம் இருக்குது. மலை மேல் மோதுகிறவன் அப்படின்னா கடவுள் தான் மலை அப்படின்னு வசனம் சொல்லுது. மலை மேல் மோதுகிறவன் நொறுக்கப்படுவான். அப்பளத்தை நொறுக்குனா எப்படி அந்த மாதிரி நொறுக்கிடுவார் ஆண்டவர். இந்த கல் எவன் மேல் விழுமோ, இந்த கல் அப்படின்னா இயேசு, கர்த்தராகி இயேசு கிறிஸ்து யார்கிட்ட யார் மேல போய் விழுதோ இந்த கல் எவன் மேல் விழுமோ அவன் நசுங்கி போவான். அந்த ஒரு மனுஷனோ அவனுடைய வாழ்க்கையோ அந்த நகரமோ கிராமமோ பட்டணமோ நாடோ எது வந்தாலும் நீ கடவுள்கிட்ட மோத முடியாது. உன்னால நடக்கிற காரியம் கிடையாது. அழிவு உங்களுக்கு தான். கடவுளுக்கு பயப்படணும். இப்படி நான் இஸ்ரவேல் கூட மோதுவேன், அழிப்பேன், எடுத்துருவேன் அப்படின்னா அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கே தான். அந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கே தான். அதனால யோசித்து நம்ம ஞானமா கடவுளுக்கு பயப்படணும். மனுஷனுக்கு நம்ம பயப்படுவானா? கடவுளுக்கு நம்ம பயப்படணும்ல. எசேக்கியா ராஜா ஆண்ட காலத்துல இதெல்லாம் வரலாறு, நான் சொல்றதெல்லாம் வரலாறு. எசேக்கியா ராஜா ஆண்ட காலத்துல அசிரியர்கள் படையெடுத்து வந்து எசேக்கியா ராஜாவை முற்றுகையிடணும்னு வந்தாங்க. அப்படி வரும்பொழுது அசிரிய ராஜாவுடைய அந்த படைத்தளபதி இருக்கிற மத்தியா ரப்சாக்கே, அவன் எசேக்கியா ராஜாவுடைய படைத்தளபதிகளை கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறான், கெட்ட பேச்செல்லாம் பேசுறான், அசிங்கசியமா பேசுறான். யார? ஆண்டவர் பேசுறான். நீங்கள்லாம் எசேக்கியா ராஜாவை நம்பின்னு இருக்கிறீங்க இல்ல? எசேக்கியா ராஜா கடவுளை வணங்கி இருக்கிறாரு. அந்த கடவுள் வந்து உங்களை எல்லாம் விடுவிப்பாருன்னு சொல்லிட்டு நீங்க நம்பின்னு இருக்கிறீங்களா? உங்களை அழிவின் பாதையில தான் கொண்டு போய் இந்த எசேக்கியா ராஜா விட போறான். என்னுடைய ராஜா முன்னாடி யார் நிற்க முடியும்? யார் ஜெயம் பெற முடியும்? இந்த உலகத்துல யாராலும் ஜெயம் பெற்றவங்க ஒருத்தரும் இல்லையே அப்படின்னு ரப்சாக்கே அரைக்கோவில் விட்டான். எசேக்கியா ராஜாவுக்கு முன்னாடி அரைக்கோவில் விட்டான், கொக்கரிச்சான். ஜெயிச்சிருவேன் பாரு, எலும்பு கடிச்சு துப்புற மாதிரி உன்னை துப்பிடுவேன் பாருன்னு ரப்சாக்கே வந்து அரைக்கோவில் விட்டான். ஆனா அந்த எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்டாரு. ஆண்டவரே, இந்த மாதிரி ரப்சாக்கே சொல்றத கொஞ்சம் கேளுங்க, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு தான் போயிட்டு எசேக்கியா ராஜா ஆண்டவர்கிட்ட முறையிட்டு ஜெபிச்சாரு. ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? ஒரே ஒரு தேவ தூதனை வானத்திலிருந்து எசேக்கியா ராஜாவுக்காக யுத்தம் பண்றதுக்காக அனுப்புனாரு. அனுப்பும்போது மறுநாள் காலையில யுத்தம் நடக்க போகுது. அசிரியர்களுடைய அந்த படைக்கும் எசேக்கியா ராஜாவுடைய படைக்கும் யுத்தம் நடக்க போகுது. அப்போ அதுக்கு முந்தின நாள் அந்த நைட்டு ஆண்டவர் பரலோகத்திலிருந்து ஒரு தேவதூதன் அனுப்பினார். அந்த ஒரு தேவதூதன் அந்த சண்டை போடுற அந்த பாளையத்துல அந்த குரூப்ல எவ்வளவு பேர் தெரியுமா இருந்தாங்க? 1,85,000 பேர் இருந்தாங்க. அந்த 1,85,000 பேருடைய மூச்சை ஒரே ஒரு தேவதூதன் பிடிங்கி போட்டான் ஒரே ராத்திரியில. ஒரு தேவ தூதனுங்க, ஒரு தேவ தூதனுடைய பலத்தை பாருங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இன்னைக்கு இஸ்ரவேல் தேசத்தை வரைபடத்திலிருந்து நான் எடுத்துருவேன். அந்த இனத்தை மக்களை அழிப்புன்னு கூட சொல்லல, அந்த பூமியே நான் அழிச்சிடுவேன்.
இந்த சவால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ லோகத்தின் ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு சவால் இது. இந்த சவாலை பொறுத்திருந்து பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனால நம்ம கடவுளுக்கு பயப்படணும், பயந்து தான் வாழணும். எந்த குழியை வெட்டுறோமோ எதிரியை குழியில தள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம குழியை வெட்டுவோம். எந்த குழியை நம்ம வெட்டுறோமோ எதிரியை தள்ளன்னு எதிரி விழ மாட்டாங்க, நம்ம தான் அந்த குழியில போய் விழுந்துட்டு போறோம். நம்ம போய் விழுதுதான் அந்த குழியை நம்மளே தோண்டிக்கணும். அதனால தயவு செய்து சபதம் போடக்கூடாதுங்க. எவ்வளோ மக்கள் ஜெபம் பண்றாங்க. இஸ்ரவேல் தேசத்துக்காக மக்கள் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஆண்டவரும் நீதி எது, நியாயம் எது, உண்மை எது அவரும் பார்த்துன்னு தான் இருக்கிறாரு. இஸ்ரவேலர் தப்பு பண்ண அவரு கூட தண்டிப்பாரு. ஏன்னா அவரு நீதி உள்ள நியாயாதிபதி. தப்பு பண்ணா பாவம்னா எல்லாரும் பாவம் தான். அது அவங்க செஞ்சா அது தப்பு பண்ணா அது அவங்களுக்கு பரிசுத்தம் கிடையாது. எல்லாருக்குமே தப்புன்னா தப்பு தான். சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஆண்டவருக்கு முன்னாடி. அதனால நீதி உள்ள நியாயாதிபதிக்கு முன்னாடி நம்மளை நம்ம தாழ்த்தணும். இதனால அழிவு மற்றவங்களுக்கு இல்லை. யுத்தம் வர்றதுனால லாபம் கிடையாதுங்க, நஷ்டம்தான். 2 குரூப் இருக்கணும் சண்டை போறதுக்கு. சண்டை போட்டா 2 குரூப்புக்குமே நஷ்டம்தான். எந்த குரூப்புக்கு லாபம் கிடையாது, 2 குரூப்புக்குமே நஷ்டம்தான். அதனால யுத்தத்தினால எந்த காரியமும் சாதிக்க முடியாதுங்க. அன்பால தான் காரியத்தை சாதிக்க முடியும். அதனால நம்ம யோசிக்கணுங்க. இப்படி மனிதர்களை தூண்டி விட்டு மனிதர்களை யுத்தம் பண்ண வைக்கிறது அது ஒரு தீய ஆவிங்க. மனிதனுடைய ரத்தத்தை சிந்த வைக்கிறது அது ஒரு தீய ஆவி. இந்த ஆவி தான் இப்படியெல்லாம் சண்டைய மனுஷனுக்குள்ள மோத விட்டு மனிதனுடைய ரத்தத்தை கீழே சிந்த வைக்கிறது. அது சாத்தானுடைய வேலை. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இப்போ நம்ம ஒரு நிமிஷம் இஸ்ரவேல் தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளுக்காக கூட நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. சமாதான பிரபுவே அப்பா, சோதரிக்கிறோம். இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்கள் விட்டு சென்ற அந்த சமாதானம் இஸ்ரவேல் தேசத்தை மூடுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்கள் விட்டு சென்ற அந்த சமாதானம் மத்திய கிழக்கு நாடுகள் முழுவதும் சமாதானத்தினால நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா, சோதரிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில் ஆண்டவரை அப்பா, மனித ரத்தத்தை சிந்த வைக்க வேண்டும் என்று அப்பா உலாவி கொண்டிருக்கிற பொல்லாத மிருகத்தை இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கட்டி அழிச்சு அதமாக்குகிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில மனித ரத்தத்தை உறிஞ்சுகிற பொல்லாத சாத்தானுடைய ஆவிகளையும் அது கூட்டத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் கட்டி அழிக்கிறோம் ஆண்டவரை. அதனுடைய வல்லமைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால
நாமத்தினாலும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலும் நாங்கள் அழிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளை ஏசப்பா ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளின் மீது தகப்பனே நீர் மனம் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது சமாதானத்தினால மத்திய கிழக்கு நாடுகளை நீர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரை. அப்பா சமாதானத்தை கொடுக்கவே இந்த பூமிக்கு நான் வந்தேன் என்று சொன்னீங்களே ஏசப்பா. இதோ என்னுடைய சமாதானத்தை உங்களிடம் விட்டு செல்கிறேன் என்று சொன்னீங்களப்பா. நீங்க விட்டு சென்ற அந்த சமாதானம் மத்திய கிழக்கு நாடுகளில் நீர் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால நிரப்புவீராக. சமாதானத்தினால நீர் விட்டு சென்ற சமாதானத்தினால மத்திய கிழக்கு நாடுகளை நீர் மூடி மறைக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. மத்திய கிழக்கு நாடுகள் ஆண்டவரை அடுத்த நாடுகளோடு அப்பா சார்ந்து வாழக்கூடாது ஆண்டவரை. எந்த நாட்டினுடைய சப்போர்ட்டும் நம்பி களத்துல யுத்தத்துல மத்திய கிழக்கு நாடுகள் இறங்கக்கூடாது சாமி. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. அப்பா தெளிந்த புத்தியை கொடுங்க சாமி. அப்பா அடுத்தவன் பேச்சு கேட்கவே கூடாது சுவாமி. அப்பா சோத்தரிக்கிறோம். அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா நாட்டு தலைவர்களையும் மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற எல்லா மக்களையும் ஏசப்பா ரத்தத்துக்குள்ள வைத்து பரலோக தகப்பனே உமக்கு உகந்த உயிருள்ள ஜீவ பலியாக காணிக்கையாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சாமி. அப்பா நீங்க இந்த காணிக்கையை அங்கீகரித்து கொள்ளுங்கப்பா. ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரை நீர் நுகர்ந்து கொள்ளுவீராக. மத்திய கிழக்கு நாடுகளில அப்பா நீர் அசைபாடுபடியா ஜெபிக்கிறோம். தேவ ஆவியானவர் மத்திய கிழக்கு நாடுகளில நீர் அசைபாடுவீராக. யுத்தங்களை ஓய பண்ணுவீராக. யுத்தங்கள் வேணாம் ஆண்டவரை. அப்பா யுத்தம் அப்பா ஒரு தீர்வே இல்லை ஆண்டவரை. அப்பா சோதரிக்கிறோம் ஆண்டவரை. அப்பா யுத்தத்தை தடுத்து நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிவை ஏற்படுத்திக்க கூடாது ஆண்டவரை. அப்பா மண்ணவாரி அவங்களே மேலே போட்டுக்க கூடாது சாமி. அழிவு அவங்களே வாரி மேலே போட்டுக்க கூடாது சாமி. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. ஒத்தாசை பண்ணும் ஆண்டவரை. மனித ரத்தம் மத்திய கிழக்கு நாடுகளில் மனித ரத்தம் சிந்தப்படக்கூடாது சாமி. மனித ரத்தம் சிந்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீங்க சிலுவில ரத்தம் சிந்திட்டீங்க அப்பா. சோத்தரிக்கிறோம் ஆண்டவரை. மைத்துதிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற மக்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கூட நீர் மன்னிக்க முடியாது ஜெபிக்கிறோம். மன்னிங்க ஆண்டவரை. அவங்க மேல இரக்கமாயிருங்க சாமி. மனித ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாதப்பா. சோதரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரை. நீர் இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரை. இரக்கம் பாராட்டுங்கப்பா. நீர் மன்னிக்கிற தேவன். திரளான மன்னிப்பு உங்ககிட்ட இருக்குதப்பா. மத்திய கிழக்கு நாடுகளை நீர் மன்னிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம் அப்பா. மத்திய கிழக்கு நாடுகளை ஏசப்பா ரத்தத்துக்குள்ள வைத்து முத கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சமாதானத்தினால நிரப்புவீராக. சண்டை ஓய பண்ணுவீராக. வைராக்கியங்கள் வேணாண்டவரை. ஒருவர் கடிச்சு கொத்துறதெல்லாம் வேணா சாமி. சோதரிக்கிறோம். துதிக்கிறோம் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில் வானத்தின் பூமி உண்டாக்கின தேவனே நீர் ஆளுகை செய்யப்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. பொறுப்பெடுத்து கொள்ளப்பா. வழி நடத்துங்க. மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ரத்த சிந்த வேணா ஆண்டவரை. சோதரப்பா துதிக்கிறப்பா. எங்கள் ஜெபத்துக்கு ஆமேன் என்று நீர் பதில் கொடுக்கிற தேவனப்பா. எங்கள் ஜெபத்தை அசட்டை பண்ணாத தேவன் ஆண்டவரை. மத்திய கிழக்கு நாடுகளில் சமாதானத்தினால நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஜெபிக்கிறேன். மகிமை நிறைந்த நேச பிதாவே. ஆமேன் ஆமேன். மாரநாதா.